பொறாமையினால் நம் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அதாவது சொல்லலாம் கண் திருஷ்டி, ஓமல், செய்வனை, மந்திரம், தந்திரம் இந்த மாதிரி பொறாமையினால தான் ஏற்படுது. ஆனால் இந்த பொறாமை எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டால், நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசை. இந்த ஆசையினால தான் பொறாமைகள் நம்ம வளர்த்திக்கிறோம். ஏன்னா ஒரு பொருள் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். அந்த பொருள் கிடைக்காம பக்கத்தில் யாராவது அந்த பொருளை வாங்கிட்டா அப்படின்னா உடனே அதனால் பொறாமை ஏற்படுவோம். அப்போ பொறாமை ஏற்படும்போது நல்ல நண்பரை பகை பண்ணிடுவோம். அப்போ பகை பண்ணும்போது நமக்குள்ளே ஒன்றுமே புரியாது. ஏன் பகை பண்ணோம், எதுக்காக பகை பண்ணோம், இது எதுவுமே தெரியாது. அப்போ நல்லவரும் கெட்டவராக மாறும் பொழுது நமக்குள்ளே என்ன சொல்கிறது, ஈகோ ஆரம்பிச்சுக்குது. அப்போ ஈகோ அடிப்படையில் தான் நம்ம தேவையில்லை அவனை எப்படியோ சாகணும், அவன் கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும் அப்படின்னு ரொம்ப பொறாமையில் பேசுகிறது, தேவையில்லாத அவனுக்கு செய்கிறது, தேவையில்ல தப்பான விஷயங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களை உருவாக்கி நம்மளை நாம் நாசமாக்கி கொள்கிறோம் என்பது நமக்கு புரியவில்லை. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. முதல்ல நமக்குள்ள பொறாமைகளை வளர்த்தாமல், ஆசைகளை வளர்த்தாமல் இருந்தாலே நம் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றமாக மாறும். அதனால் இன்றையிலிருந்தாவது தயவு செய்து ஆசைப்படுவதை குறையுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு பொருளை நம்மளதாக நினைப்பது மிகப்பெரிய குற்றம். அதை விட்டுட்டு நீங்கள் விளைவாங்க. நிச்சயமாக பொறாமப்படாதீங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை உச்சக்கட்டத்துக்கு போகும். நன்றி, வணக்கம்.